சிம்ம ராசி ராகு தசை. மக நட்சத்திரக்காரர்களுக்கு 45 வயசுக்கு மேலே இந்த ராகு தசைங்கிறது வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ, அதாவது சுக்கிர தசை ஒரு சிலருக்கு 6 வருடம் இருக்கலாம், 7 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம், 18 வருடம் இருக்கலாம். அந்த தசாபுத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 32 வயசுக்கு மேலே இந்த ராகு தசைங்கிறது வரும். அதே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுக்கு மேலே ராகு தசை நடப்பில் வரும். எந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த ராகு தசையில் இருந்தாலும் சரி, எந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு தசை நடந்தாலும் சரி, இந்த சிம்ம ராசிக்கு ராகு நல்லது செய்யுமா அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த வச்சு தான் அது பலன்களை கொடுக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதே லக்கணத்தில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கும் இந்த ராகு பகவான்? 6, 8, 12ஆம் இடங்களில் இந்த ராகு பகவான் இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு. இப்போ சந்திரனுடைய காரகத்துவத்தில் தான் இந்த ராகு பகவான் வேலை செய்யும். அப்போது 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் இந்த லக்கணத்துக்கோ இந்த ராசிக்கு நன்மை செய்யாத இடங்கள். 6ஆம் இடம் சனியோட வீடு. அப்போ 6ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணக்கூடாது, கடனை கொடுத்துரும், இல்லைனா நோயை கொடுக்கும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுனாக்கா குருவோட வீடு. இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் குருவும் செவ்வாயுமே மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா குருவுடைய நகர்வுகளை வச்சு தான் அது பலன்கள் கணிக்க முடியும். 7ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னாக்கா அது சனியோட வீடு. இது நிறைய டீட்டெயில் எடுக்கணும். இந்த ராகு பகவானுடைய பலன்களை கணிக்கிறதுக்கு 1, 2 இல்லை, நிறைய டீட்டெயில் எடுக்கணும். ராகு இருக்கிற இடத்த விட ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் மட்டுமே அந்த தசையானது மிகுந்த சிறப்புகளை கொடுக்கும், சிறப்பான யோகத்தை கொடுக்கும், அளப்பரிய யோகத்தை கொடுக்கும். இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல இடத்துல இல்லை, சுபாதிபத்தியம் பெற்று இல்லை அப்படின்னாக்கா கடுமையான கெடு பலன்கள் உண்டு. எவ்வளோ பெரிய சொத்து வச்சுருந்தாலும் சரி, அந்த சொத்தெல்லாம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்துரும். இந்த 2024 ராகுவுடைய தசையில் 8ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக ராகு இருக்குது. இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இந்த 2024 ஃபுல்லாகவே இருக்குது. கோச்சார ரீதியாக ராகு பகவான் உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கொடுக்காது, அளப்பரிய யோகத்தை கொடுத்துரும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் சிம்ம ராசிக்கு நீங்கள் ராகு எங்கே இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடம் இந்த லக்கணமாக இருந்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா மட்டுமே கொஞ்சம் கவனம் தேவை. யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். உங்கள் வயதுக்கேற்ற மாதிரி உங்கள் வயதில் என்ன மாதிரியான உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் நிவர்த்தியாகும். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு யோகத்தை தான் அதிகமாக கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். 2024 யாராவது வெளிநாடு போனோம், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ராகு பகவான் சனியோட தொடர்புலையோ சனியோட வீட்லேயோ இருக்கக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணாலும் சனியோட தொடர்புலேருந்து தசை பண்ணாலும் கடுமையான பாதிப்புகள் உண்டு, கவனம் தேவை. சுயதொழில் பாதிப்புகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லை, இப்போ 7ஆம் இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருக்கார். நட்புகள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். 2024 கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட இருக்காது. 2023 இருந்திருக்கலாம். கடந்த 4.5 வருட காலங்களாக குருவுடைய நகர்வுகள் சரியில்லைன்ற பட்சத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இந்த ராகு பகவான் நல்ல பலன்கள் கொடுக்கல, அது கடுமையான தீய பலன்களை தான் கொடுத்துருக்கு. உடனடியான மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிம்மராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு தசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்குது, ராகுடைய தசையும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாக்கா அளப்பரிய வளர்ச்சிகள் உண்டு. திடீர் தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும், திடீர் ஏற்றங்களை கொடுக்கும், பண பரிவர்த்தனையில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வராத பணம் கூட வந்துடும். கடன் கொடுத்து வரலனா கூட அந்த கடன் வரும். யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தால் கூட அந்த உதவிகள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். அரசு உதவிகள் உங்களுக்கு உண்டு, அரசு ஆதாயங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ராகு தசை உங்களுக்கு எங்கே வேணால் இருந்து தசை பண்ணட்டும், கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துரும். இந்த 2024 கிரக நகர்வுகள் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால
குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்துமோன்னு நினைக்காதீங்க. இது வந்து புதனோட வீடு. கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான். குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் வருமோன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தசைகள் மூலிமா பிரச்சனைகள் இருந்தால் மட்டுமே அந்த குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் கொடுக்கும். மற்றபடி கோச்சார ரீதியாக உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. குருவுடைய நகர்வுகளும் ராசிக்கு நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை மட்டுமே நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணாலே போதும். அளப்பரிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். சுய தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். சுபகாரியங்கள் எதனா நடக்கலைனா கூட சுபகாரியங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துருப்பீங்க. திருமண வாய்ப்புகள் கூடி வந்திருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே கூடி வந்திருக்காது. அதனால் நிறைய சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தசை, நல்ல இடத்துலேருந்து ஒரு தசை பண்ணிகிட்ருக்கு, நல்ல ஒரு டைம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே 2019 எண்டில் குரு கேது சேர்க்கை. அந்த குரு கேது சேர்க்கையில் இருந்தே உங்களுக்கு 5ஆம் இடத்தோட பலன்களும் கிடைக்கல. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறும்போது நல்ல பலன்கள் இல்லை. 7ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய பலன்களை கொடுக்காது, யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள். அதனால் 8ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் போகும்போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இல்லை. 9ஆம் இடத்துக்கு வரும்போது குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறதுனால நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கடந்த 4.5 வருடமாக குருவுடைய நகர்வுகள் சரியில்லை, நல்ல பலன்கள் உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்தில் இதன் பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் கோச்சார ரீதியாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதன் பிறகு 4 வருட காலத்துக்கு சிம்மராசிக்கு அளப்பரிய யோகம் உண்டு. இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை, சுபகாரியங்கள் அதிகமாக கூடி வர்றது, கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்வுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது வயதுக்கேற்ற மாதிரி எந்த வயதுகளில் இந்த ராகு தசை நடக்குதோ அந்த வயதுக்கு உண்டான நல்ல பலன்கள் அளப்பரிய பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும். வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மட்டுமே குடும்பம் சார்ந்து இந்த 2024 சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதுவும் குரு பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு பதியறதுனால ரொம்ப வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பசங்க வழியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே மாறும். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது முதலீடு பண்ணணும்னா கூட நீங்கள் ரொம்ப கவனமாக பண்ணணும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சிறிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சிறு தொழில் வியாபாரிகள் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகள் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ஆனால் வந்து சிறிய முதலீடுகள் தான். இன்னொருத்தருக்கு வந்து கேரண்டி கையெழுத்து போடுறது, யாருக்காவது முன்னிக்கிறது, கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை நீங்கள் கடன் வெளியே வட்டிக்கு விடுறதெல்லாம் இந்த நேரங்களில் வேண்டாம். அதுலேயும் வந்து மே மாதத்துக்கு பிறகு பரவாயில்ல, நீங்கள் வந்து நல்லாவே பண்ணலாம். அந்த மாதிரியான தொழில், வட்டிக்கு விடுற தொழில், இந்த ஃபைனான்ஸ் ரீதியாக என்ன மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சரி இந்த தொழில் வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஏன்னா ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகு அப்படிங்கிறது இந்த ராசிக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட தொடர்பில், சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கும், நிறையவே கொடுத்துருக்கும். அது வந்து இந்த 2024 உங்களுக்கு குருவோட பொசிஷன் நல்லா இருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருவா. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் தடை பண்ணி தான் ஒரு விஷயத்தை நடக்க வைக்கும். ஒரு வேலை ஆரம்பிக்கிறீங்கனாக்கா அந்த ஒரு டேட் சொன்னீங்கனாக்கா அந்த டேட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சரி கொஞ்சம் தடை தாமதங்களோடு கொடுக்கும். வீட்டில் வந்து திருமண வாய்ப்புகள் யாருக்காவது தேடிட்டு இருந்தீங்கனாக்கா திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு. சுப விரயங்களை தான் அதிகமாக இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நன்றி.